ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிஷோர் பகரந்து உங்கள் கிருஷ்ணன். வெரி குட் மார்னிங் டு ஆல். ஸோ எல்லாரும் தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு யாரும் காது குத்தாதீங்க, எனக்கு சின்ன வயசுலேயே காது குத்திட்டாங்க அப்படின்ட்டு ஹெட்டிங் வச்சுருப்பேன். என்ன சார் சொல்கிறீங்க, யாரை சார் சொல்ல வரீங்க அப்படின்னா உங்களை தான் சொல்ல வரேன். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸை, ஏன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறீங்கன்னா, சார் எனக்கு படிக்க ஆசையாக இருக்குது, நான் வேலைக்கு போயானுங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கேன், ஆனால் என்னால் வந்து படிக்க முடியல அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு படிக்க ஆசையாக இருக்கா? நீங்கள் வேலைக்கு போயாகணுங்கிற கட்டாயத்தில் இருக்கீங்களா? அப்படின்னா எனக்கு வந்து படிக்கவே முடியல, படிக்கவே தோண மாட்டேங்குது, எடுத்து வச்சாலே தூக்கம் வருது, புக் எடுத்து வச்சாலே தூக்கம் வருது அப்படிங்கிறது, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிக்க ஆசை இருக்குன்னு நம்ம சொல்லவே கூடாது. ஏன்னா எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு படிக்க ஆசை இருக்கோ, எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வேலைக்கு போயே ஆகணுங்கிற கட்டாயத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நேரமே கிடைக்காது. அது ஃபஸ்ட்டு நீங்கள் ரியலைஸ் பண்ணணும். ஏன்னா நான் இந்த வருஷம் வேலைக்கு போயே ஆகணுங்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு டைம் பத்தாது, ஒரு நாளைக்கான டைம் பத்தாது, படிக்கிறதுக்கு எப்படா டைம் கிடைக்குன்னு ஏங்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு மத்தியில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் படிக்க முடியல, தூக்கம் வருது, எதையா நினச்சி நான் வந்து குழப்பிட்டு இருக்கேன், டைம் இருந்து என்னால் வந்து படிக்க முடியல அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, அப்படின்னா நீங்கள் வேலைக்கு போயே ஆகணுங்கிற கட்டாயத்தில் நீங்கள் இல்லைன்னு அர்த்தம். வெளியிலேருந்து பார்க்கும்போது, மேலோட்டமாக பார்க்கும்போது, இல்லை சார் நான் வேலைக்கு போனால் இந்த பிரச்சனை எல்லாம் வந்து தீரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த பிரச்சனை எந்த அளவுக்கு உங்களுக்கு ஆழமாக இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆழமாக என்ன படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் வந்து 2-3 நாளாக வந்து யாராவது ஒரு மனுஷன் 2-3 நாளாக சாப்பிடாம இருக்கான். அவனுக்கு பசி எவ்வளோ ஆழமாக இருக்கும் அவனுக்கு தான் தெரியும். ஒரு சின்ன ஒரு பன்னு, ஒரு டீ கடையில் ஒரு பன்னு இருக்குன்னா அதை பார்க்கும்போதே அவனுக்கு வந்து அவ்வளோ அந்த பன்னு கிடைச்சாலே போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு 2 நாள் வந்து தண்ணியே குடிக்காத ஒரு மனுஷன் அந்த தண்ணி கிடைக்கும் போது ஒரு டம்ளர் தண்ணிங்கிறது அவ்வளோ வேல்யூபிளாக இருக்கும். அதே மாதிரி தான் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு பசியாக இருக்கீங்க அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நான் வந்து காலையில் மதியம் சாப்பிடல, ஈவினிங் காலையில் மதியம் சாப்பிடல, இப்போ ஈவினிங் சாப்பிட போகிறேன்னா உங்களோட பசியோட அளவு வந்து கம்மி, அதுதான் உங்கள் ஆசையினோட அளவும் கம்மி. அதனால் என்ன பண்ணுறீங்க, சரி 2 வேளை தானே சாப்பிடல, 3வது வேளை கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நீங்கள் விடுறீங்க. ஆனால் 2-3 நாளாக சாப்பிடாம இருக்கிறவங்களுக்கு தான் அதனுடைய வலி தெரியும், அந்த பசியினோட அருமையும் தெரியும், அது இருக்கக்கூடிய சின்ன ஒரு பொருளோட அருமையும் தெரியும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? உங்களுக்கு படிக்க ஆசை இருக்குதான், ஆனால் அது எந்த அளவுக்கு இருக்குது. நீங்கள் வேலைக்கு போய் ஆகணும் தான், ஆனால் அது எந்த அளவுக்கு போனால் பிரச்சனைகள் வந்து தீரும். நான் வந்து வேலைக்கு போனேன்னா நான் இப்போ இருக்கக்கூடிய குடும்பத்தினுடைய சூழ்நிலையை வந்து கொஞ்சம் நான் சேஞ்ச் பண்ணுவேன். இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் கொஞ்சம் கடன் இருக்குது, அந்த கடன்லாம் கொஞ்சம் அடைப்பேன். வீட்டில் ஒரு கஷ்டத்தில் இருக்கும், அந்த கஷ்டத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போக்கிடுவேன். பிள்ளைங்களை வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து அவங்களும் நான் கொஞ்சம் நல்லா வச்சுப்பேன், அவங்க கேட்குறதெல்லாம் வாங்கி தருவேன் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, சார் நான் வேலைக்கு போனால் தான் வரக்கூடிய சம்பளத்தை வச்சு தான் என் பிள்ளைங்களுக்கு சாப்பாடே நான் போட முடியும். இப்போ நான் வந்து அவ்வளோ ஒரு பெரிய சுச்சுவேஷனில் இருக்கேன், நான் அம்மா வீட்லேயோ தெரிஞ்சவங்க வீட்லேயோ இல்லை வேலையை விட்டுட்டு நான் வந்து படிக்கிறேன், நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சா மட்டும் தான் என் குடும்பத்தில் அடுத்த வேலை சாப்பாடு அப்படிங்கும்போது அதனுடைய சூழ்நிலைங்கிறது பெருசு. அப்போ அவங்க வேலைக்கு போயானுங்கிற கட்டாயங்கிறது 100% இல்லை 200% வந்து கண்டிப்பாக நீடு. அப்போ அவங்கெல்லாம் வந்து சார் எனக்கு வந்து படிக்க முடியல, எனக்கு படிக்க நேரம் இல்லை, இல்லை வந்து பார்த்தோன்னா படிக்கிறதுக்கு வந்து பார்த்தோன்னா எனக்கு சூழ்நிலைகள் அமையல, அதையெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. படிக்கிறதுக்கான சூழ்நிலைகளை நாம் தான் அமைச்சுக்கணும். இப்போ நம்ம காரணங்கள் நம்ம அடுக்கி வைக்கிறோம், இவங்க காரணம் அவங்க காரணம், எனக்கு வீட்டில் வேலை இருக்குது, இல்லை நான் வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கிறேன், இல்லை நான் வந்து பார்த்தோன்னா குழந்தைங்களை பார்த்துட்டே படிக்கிறேன், வீட்டில் வேலை செய்கிறேன், எல்லாம் ஓகே தான். இதுக்கு மத்தியில் நீங்கள் டைம் ஒதுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒதுக்கிடுவீங்க, கண்டிப்பாக ஒதுக்குன்னு நினச்சா ஒதுக்கிடுவீங்க. 1 ஹவராச்சும் ஒதுக்குன்னு நினச்சிங்கன்னா ஒதுக்கிடுவீங்க. ஆனால் நம்ம அதை பண்ணுறதில்ல. ஏன்னா சரி ஓகே, நாமளே வந்து நம்மளை வந்து என்ன பண்ணிக்கிறோம், நம்ம திருப்திப்படுத்திக்கிறோம். ஓகே இன்னைக்கு இதெல்லாம் வேலை இருந்ததுனால நம்ம வந்து படிக்கல. அதே படிக்க ஆசை இருக்குது, ஒவ்வொரு நாளும் நமக்கு ரொம்ப முக்கியம், ஒரு நாள் விட்டாலும் நமக்கு முன்னாடி ஒரு 300 பேர் முன்னாடி போயிடுவாங்கங்கிறது நம்ம வந்து மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். நம்ம வரிசையில் நிற்கிறோம் ஓகேங்களா, ஒரு 1000வது ஆளாக நிற்கிறோம்னு வச்சுங்களேன், நம்ம ஒரு நாள் கேப் விட்டா அந்த 1000ங்கிறது 1500வது இடத்துல வந்து நம்ம நிற்போம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய காம்படிட்டர் நம்ம கூட வந்துக்கிட்டே இருப்பாங்க, நமக்கு முன்னாடி 200 பேர் போயிட்டே இருப்பாங்க, நம்ம கேப் விட. நான் அதுக்காக தான் சொல்கிறேன், கிடைக்கிற டைமை யூட்டிலைஸ் பண்ணுங்க. கிடைக்கிற டைம், இன்னைக்கு 1 மணி நேரம் படித்தா நம்ம ஒரு 10 இடம் முன்னாடி போய் நிற்கலாம். கிடைக்காதுன்னு நம்ம வந்து சொல்லவே முடியாது. எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுமே எனக்கு இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்குன்னு நம்ம சொல்லவே முடியாது. இன்னைக்கு டைம் இருக்கும், நாளைக்கு கிடைக்காது. அதே மாதிரி இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கண்டிப்பாக இருக்கும். ஆனால் நம்மளே நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி ஓகே இன்னைக்கு டைம் இல்லை நான் படிக்கல, ஒரு காரணம். அந்த காரணத்தை வச்சு என்ன பண்ண போறீங்க, யார்கிட்ட போய் என்ன சொல்ல போறீங்க? எனக்கு இதனால தான் நான் வந்து வேலை வாங்கலை, என் பிள்ளைங்கள்லாம் நான் பார்த்துக்கிட்டதுனால வேலை வாங்கலை,
நான் வேலைக்கு போயிட்டு இருந்து படிக்கிறதுனால நான் வந்து வேலை வாங்கல. ஸோ இதெல்லாம் நீங்கள் சொல்கிறதுனால உங்களுக்கு என்ன கொடுக்க போகிறாங்க, என்ன உங்களுக்கு ஒரு பயன் நடக்க போகுது? கடவுள் வந்து உங்களுக்கு வந்து ஸோ பாவம்பா ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க, சூழ்நிலைகள் சரியில்லை, இருந்தால் வந்து பாஸ் பண்ணிப்பாங்க, இருந்தால் எல்லாரும் தான் பாஸ் பண்ணியிருப்பாங்களே. 20 லட்சம் பேர் ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணாங்கன்னா 20 லட்சம் பேருக்கும் சூழ்நிலை கரெக்டாக இருந்துச்சுன்னா எல்லாருமே பாஸ் பண்ணிடுவாங்க. இல்லை சார் ஒரு சில சப்ஜெக்ட் எனக்கு கஷ்டமாக இருக்குது, எல்லா சப்ஜெக்ட்டும் எல்லாருக்கும் பிடித்தமானதாக இருக்காது. ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு தமிழ் சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறாங்க, வேறு வழியே இல்லை. தமிழ் வந்து பார்த்தோன்னா குரூப் 4 வந்து பார்த்தோன்னா தமிழ் மட்டும் தான் இருக்குது, ஜென்ரல் இங்கிலீஷ் இல்லை. இத்தனை வருஷமாக ஜென்ரல் இங்கிலீஷ் படித்த ஒரு ஸ்டூடெண்ட் திடீர்னு பொது தமிழ் படிக்கிறாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து தான். அப்போ அவங்க எந்த அளவுக்கு வந்து படிக்க வேண்டியது இருக்கும்? அவங்களே ஒரு விருப்பப்பட்டு தான் படிக்கிறாங்க, வேறு வழி கிடையாது. அவங்களுக்கு என்ன பொது தமிழ் வந்து இப்போ வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து படிக்கணும்னு ஆசையா? ஏன்னா பொது தமிழ் வந்து எடுத்ததுமே படிக்கணும்னா எவ்வளோ டைம் ஆகும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ அது படிக்கணும், ரிவிஷன் பண்ணணும், உங்களுடைய ஆல்ரெடி வந்து பல சீனியர் வந்து படித்தவங்களோட காம்படிட் பண்ணணும். ஸோ இவ்வளோ விஷயங்களும் வருது அப்படின்னா ஓகே, நம்ம அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணணும். சூழ்நிலைகளை யார் ஏற்றுக்கிறீங்களோ அவங்க ஈஸியாக பாஸ் பண்ணலாம். எனக்கு இதான் சூழ்நிலை, எனக்கு 2 பிள்ளைங்களை பார்த்துட்டு தான் படிக்கணும், வீட்டில் சமைச்சிட்டு தான் படிக்கணும், எனக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ வேலைகள் இருக்குது, நான் வேலைக்கு போயிட்டு தான் படிக்கணும், எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் என் வீட்டுக்குள்ளே ஓடிட்டு இருக்கு. ஆமாம், இது எல்லாம் தெரிஞ்சு இதை அக்செப்ட் பண்ணணும். இதை சும்மா காரணங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறதால யாரை சாட்டிஸ்ஃபை பண்ண போறீங்க? நான் திறமைசாலி தான், எனக்கு சூழ்நிலைகள் சரியா அமையல, இல்லை நான் பாஸ் பண்ணியிருப்பேன், இதை எத்தனை வருஷம் சொல்லிட்டே இருப்பீங்க? ஒரு திறமைசாலிங்கிறது என்ன தெரியுமா? நீங்க நல்லா படிக்கிறது திறமைசாலி கிடையாது, அதெல்லாம் ஸ்கூலோட முடிஞ்சு போச்சு. ஏன்னா ஸ்கூல்ல நம்ம வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே மைண்ட்ல போட்டுக்க மாட்டோம். ஆனா இங்க அப்படி கிடையாது. சூழ்நிலைகளை கடந்து வந்து யாரு படிக்கிறீங்களோ அவங்க தான் திறமைசாலி. அந்த சூழ்நிலையை கடந்து வந்து நீங்க படிக்கிறீங்களாங்கிறது அந்த இடத்துல ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க அதை பார்த்துக்குங்க. நீங்க ஒரு பாடத்தை ஈஸியா முடிச்சிட்டீங்க அப்படின்னா அது கிடையாது. அந்த சூழ்நிலைகள்லாம் கடந்து அப்படி இப்படின்னு அடிச்சு பிடிச்சி நீங்க ஒரு பாடத்தை முடிச்சிங்களா, நீங்க தான் திறமைசாலி. ஸோ இன்னமும் எல்லாருக்கும் நீங்க காது குத்துறதை நிறுத்திட்டு உங்க மனசாட்சிக்கு நேர்மையா, எனக்கு டைம் இருக்கா இல்லையா, எனக்கு பசி எந்த அளவுக்கு இருக்கு, எனக்கு இந்த வேலை எந்த அளவுக்கு முக்கியங்கிறது நீங்க ரியலைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு படிக்க டைம் இல்லை, மனசுல எதையோ போட்டு நான் குழப்பிட்டு இருக்கேன், கண்டதை வந்து யோசிச்சுட்டு இருக்கிறேன், புக் எடுத்து வச்சாலே தூக்கம் வருது அப்படின்னா உங்களுக்கு அந்த படிக்கிறதுக்கு மேல ஆசை கம்மி, உங்களுக்கான கமிட்மெண்ட் கம்மி, பசியினுடைய ஆழமும் உங்களுக்கு கம்மி தான். அதான் உண்மை. நம்மளை சுற்றி இருக்கணும்னு நினைக்கணும், நம்ம பிள்ளைங்களை நினைக்கணும், நம்ம ஃபேமிலி நினைக்கணும், நம்ம எந்த அளவுக்கு ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிட்டு இருக்கணும் நினைக்கணும், நம்மளோட கனவு லட்சியம் நம்ம எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்ட இது எல்லாத்துக்குமான ஒரு சொல்யூஷன் தான் நீங்கள் படிக்கக்கூடிய இந்த ஆசை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. காரணம் சொல்லிட்டு நான் உட்காந்துருக்க போகிறேன்னா, இல்லை காரணத்தை அக்செப்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய டைமை நான் ஒதுக்கி நான் படித்து முடிச்சு இந்த எக்ஸாமை நான் பெஸ்ட்டாக கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிற மீண்டும் அடுத்த ஒரு தகவலை சந்திக்கலாம். இதுக்கு சிவபகடன் கிருஷ்ணன். தேங்க்யூ.